அபி, நம்ம இப்போ உடனே கிளம்பணும். என்னங்க சொல்றீங்க? ஆமா அபி, நேற்று அந்த ஆண்டி வீட்டில் போய் பேசணும்ல, நிஷாக்கு மாப்பிள்ளை கேட்டு. அவங்க இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்கல்ல, சீக்கிரம் கிளம்பணும், வா போவோம். நீங்க அப்புறம் இவன் பத்தி எப்ப பேசுறது? நான் நேராக ஏர்போர்ட்டுக்கு போயிடுறேன். நீ சீக்கிரமாக நிஷாவோட அவங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடு, மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துடு. ஏங்க, அப்பா அம்மா இப்பதான் பிரியாணிலாம் ரெடி பண்ணியிருக்காங்க, வேஸ்ட் ஆயிடும்லங்க. வந்துடலாமட்டி, வந்து சாப்பிடுவோம். சரிங்க, சீக்கிரமா போங்க. நானும் சீக்கிரமா கிளம்புறேன். அப்பா அம்மா சொல்லிட்டு நானும் கிளம்புறேன். அப்பா அம்மா வர சொல்றாங்க, ஒரு வார்த்தை நீங்க சொல்லிட்டு போயிருங்க. சரி, சீக்கிரம் கூப்பிடு. அப்பா, அப்பா. ஏன் அபி? சொல்லு அபி. மாமா தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு சின்ன வேலை மாமா, நாங்கள் போயிட்டு உடனே வந்துடுவோம். என்ன மாப்பிள்ள சொல்றிய? விருந்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். பரவாயில்ல மாமா, இருக்கட்டும், நாங்கள் வந்துடுவோம், வந்து சாப்பிட்றோம். அதுக்குள்ளே இவனும் வந்துடுவான்ல, இவனும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். ஆமாப்பா, ஒரு முக்கியமான வேலைப்பா. நானும் கிளம்புறப்பா. அம்மா எங்கப்பா? அம்மா ஷாப்பிங் வரைக்கும் போயிருக்கா, உனக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. சரிப்பா, அம்மா வரதுக்குள்ள நாங்கள் வந்துடுவோம். சரி மக்களே, பார்த்து போயிட்டு வாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க அங்கிள், போயிட்டு உடனே வந்துடுவோம். சரிப்பா. வேலை எப்போ பார்த்தாலும் வந்துட்டே தான் இருக்கும், என்ன செய்ய, மனுஷனுக்கு ரெஸ்டே கிடைக்க மாட்டேங்குது. சரிப்பா, டைம் ஆயிடுச்சுப்பா, போயிட்டு வரோம். மாப்பிள்ள. சொல்லுங்க மாமா. கார் வேணா கொண்டுட்டு போங்க மாப்பிள்ள. இல்லை மாமா, நான் கேப் புக் பண்ணி தான் போகிறேன். ஒரு கெஸ்ட்டு வராங்க, அவங்களோட சேர்ந்து வந்துடு வரும்போது. அப்படியா? அபி, நீயாவது கார் எடுத்துகிட்டு போ. அப்பா, சரிப்பா, கார் நான் எடுத்துகிட்டு போகிறேன். அபி, பார்த்து கவனமாக எடுத்துகிட்டு போகணும், சரியா? சரிங்க. அப்படியே அவங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு காரில் போயிட்டு அப்புறம் கொண்டு வந்து விட்டுட்டு நம்ம அப்படியே காரில் வந்துடுவோம். என்ன? சரி அபி, பார்த்து போ. பார்த்து கார் ஓட்டுமா? சரிப்பா, போயிட்டு வரேன். மாமா, போயிட்டு வரேன் மாமா. சரி மாப்பிள்ள, பார்த்து கவனமாக போயிட்டு வாங்க. பொண்ணு வீட்டிலேருந்து எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னாங்க? ஏங்க என்னங்க கேட்குறீங்க? எனக்கு எப்படி தெரியும்? அவங்க ஃபோன் பண்ணி தானே வரேன்னு சொன்னாங்க. சரி, எனக்கு கூப்பிட்டு தெரிஞ்சிட போகுது. சரி, இன்னும் ஃபோன் பண்ணவே இல்லையே. டிராஃபிக் ஜாமர் அதிகமாக இருக்கும், அவன் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஏர்போர்ட்டுக்கு. ஐயா, என்னங்க இப்படி பேசுறீங்க? சீக்கிரமாக போங்க. ஏர்போர்ட் வந்துருச்சு, சீக்கிரம் இறங்கு. கொஞ்சம் இங்கிட்ட நிப்பாட்டுங்க. சீக்கிரம் இறங்கு, டிராஃபிக் ஜாம் ஆகிடப்போகுது. ஹலோ அங்கிள், நல்லா இருக்கீங்களா? நான் அப்படியே வந்துட்டேன் அங்கிள், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். சரியா? எப்படிப்பா இருக்கா? சரியா? என்னப்பா, ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் வந்துட்டா? இல்லை ஆண்டி, அது ஒன்றும் இல்லை. கேப் புக் பண்ணாங்களா, கேபில் வந்ததுனால மறந்துட்டேன். சரி, நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நினச்சிட்டு நானும் வேக வேகமாக வந்துட்டேன். நான் தான் லேட் போல இருக்கா அப்படின்ட்டு. ஏர்போர்ட்டுக்குள்ளே போகலாமா அங்கிள், இல்லை வெளியே நின்றுக்கலாமா? இல்லைப்பா சரியா, ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் நிற்போம். எங்க பையனுக்கு பொக்கே தான் வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டு வந்திருக்கேன்டி அம்மா, கொண்டுட்டு வர மறந்துட்டேன், கார்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். அங்கிள். சொல்லுப்பா சொல்லியா. அங்கிள், காசாவி கொடுத்தீங்கன்னா நான் போய் கொண்டுட்டு வரேன். உனக்கு எதுக்குப்பா சிரமம், எங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுற, உனக்கு எதுக்குப்பா சிரமமோ, நானே கொண்டுட்டு வரப்பா. இல்லை அங்கிள், பரவாயில்ல, நான் கொண்டுட்டு வரேன், சாவியை கொடுங்க. ஏங்க, அதான் சரியா சொல்கிறேன்ல, காசாவே கொடுங்கங்க. சரியா? நான் காரு பூட்டாமே வந்துட்டப்பா அவசரத்தில், கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. அப்படியா அங்கிள்? சரி அங்கிள், நான் போயிட்டு வரேன். ஏங்க, எதுக்குங்க கார் பூட்டாமல் வந்தீங்க? அவசரத்தினால தான் வந்தேன். எங்க பொருளெல்லாம் எவனாச்சும் ஆட்டி போட்டு போயிட போகிறானுங்க. அதெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்கட்டி, கம்முன்று. ஃப்ளைட்டு வந்துச்சா வரலையான்னு தெரியலையே. இனிமே தாங்க வரும். We would like to welcome you to Hartford, Connecticut. The local time is approximately 1 o'clock. We will be taxiing for a few minutes. Please remain seated with your seatbelt. பொக்கே கொண்டு வந்துட்டேன் அங்கிள். தேங்க்ஸ் பா செழியா. கார் பூட்டியாச்சாப்பா? பூட்டிட்டு அங்கிள், சாவி என்கிட்ட தான் இருக்கு. என்னப்பா இன்னும் ஃப்ளைட்டு வர காணோம், லேட் ஆகுமோ என்னமோ தெரியல. வந்துடும் அங்கிள், அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களே, வந்துடும். அப்பா அம்மா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, சீக்கிரமா போகணும். அப்பாவும் அம்மாவும் எங்க நிக்கிறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு வேற பொண்ணு பார்க்கணும்னு சொன்னாங்க, ஏன் தான் இப்படி பண்றாங்களோ தெரியல, எனக்கு போறதுக்கே பிடிக்கல. அங்க நிக்கிறாங்க,
எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏங்க ஏங்க நம்ம பையன் வந்துட்டாங்க. அதோ பாருங்க அங்கே தான் நிற்கிறான். அதோ பாருங்க அங்கே தான் நிற்கிறான். சந்தோஷ், சந்தோஷ் கண்ணா, அப்பா அம்மா இங்கே நிற்கிறோம். ஹாய் மாம், ஹாய் டாட், இதோ வாரேன். ஹலோ மம்மி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு தங்கம். ஏன் தங்கம் இழைச்சிட்டா இப்படி? ஹாய் சந்தோஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அண்ணா சரியான அண்ணா தானே? அண்ணா நல்லா இருக்கேன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. அண்ணா நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்ல. ஹலோ மை சன், எப்படி இருக்க? ஹலோ டாடி, நல்லா இருக்கே டாடி. என்ன சந்தோஷ், ஒர்க்கெல்லாம் இனி முடிஞ்சது அவ்வளோதான். இனி இந்தியா தான், அப்படி தானே? அதை ஏன் கேட்குறீங்க? அம்மா தொல்லை அப்பா தொல்லை தாங்க முடியல. வா வா வான்னு கூப்பிட்டே இருக்காங்க. சரி சரி, ஓகே ஓகே, வீட்டுக்கு வாங்க. சர்ப்ரைஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு பயங்கரமா. என்னன்னா சொல்கிறீங்க? ஆமாம், ஃபோனில் சொன்னான்ல உனக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு. ஏம்மா என்னம்மா நடக்குதுங்க? சில கேளு சந்தோஷ், உனக்காக தான் சொல்கிறோம். ஏங்க அந்த பொக்கையை கொடுங்கங்க. அம்மா எதுக்குமா பொக்கையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு? பரவாயில்ல சந்தோஷ், வாங்கிக்கோ. தேங்க்யூம்மா. அபி, அபி சரி வந்துடுவான்லம்மா? வந்துருவாருங்க அங்கிள். நீங்க வாங்க, நம்ம போவோம். அவர் பின்னாடி வராரு. எக்கா, நீங்க வரது நிஷாக்கு தெரியுமா? இல்லட்டி அவளுக்கு தெரியாது. ஆனா நேத்தே சொல்லிட்டோம் அவட்ட. எம்மா அபி, மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா? நல்லா விசாரிச்சிங்களா? விசாரிச்சிட்டோம்க்கா. நல்ல மாப்பிள்ளை தான் சொன்னாங்க. எங்க வீட்டுக்காரர் தாங்க விசாரிச்சாரு. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. நானும் உங்க கூட தான் வரேன். அபி, பூ பழம் ஏதாச்சும் வாங்கிட்டு போகணுமா எப்படி? அது தெரியலக்கா எனக்கு. எங்க வீட்டுக்காரர் கேட்டுட்டு நான் சொல்றேன். எக்கா, என்னக்கா நிஷாட சொல்லாம வந்துட்டிய? சும்மா இருட்டி போகும்போது ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்காத. வா போயிட்டு வருவோம். போய் பார்த்து நம்மளுக்கு பிடிச்சா மட்டும்தான் நிஷாட சொல்லணும். இல்லாட்டி வேணாம்னு சொல்லிட வேண்டியதா. ஏக்கா, எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு ஃபோன் போடுங்கக்கா. ஹலோ சரியா, நான் அக்கா பேசுறேன். நாங்க ஆன் வேலை வந்துகிட்டே இருக்கோம். நீங்க வந்துட்டீங்க? ஓகே ஓகே, வந்துகிட்டு இருக்கோம். பூ போட ஏதாச்சும் வாங்கணுமா? அப்படியா? சரி வைக்கிறேன். என்னக்கா சொன்னாரு? எம்மா அபி, பூ பழம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நம்ம போவோம். அவங்க வந்துட்டு இருக்காங்களாமா? அவங்க முன்னாடி போய் இருக்கட்டும், நம்ம பின்னாடி போவோம். கொஞ்சம் மெதுவாகவே ஓட்டுமே. அவரு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாரு. மெதுவாக தான் ஓட்டிட்டு இருக்கேன். கூடிஸ் குடிக்கலாமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அபி, நீ நேராக வீட்டுக்கு போ. அவங்க இன்னும் வந்துட்டு தான் இருக்காங்க ஆண்டி. நம்ம கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் காஃபி ஏதாச்சும் குடிச்சிட்டு அப்புறமா போவோம். என்ன? ஆமா அபி, நீ சொல்லதான் கரெக்ட். எங்கேயாச்சும் நிறுத்து பார்க்கலாம்.